ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. குட் ஈவினிங். பாருங்கள், நான் ஈவினிங் நடக்க முடியலைங்க. இப்போ நைட்டில் நடக்கிறேன். ஓகேவா? நான் பாருங்கள், நைட்லேயே நடக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கேருந்து எல்லா ராயத்தில் நடக்கிறாங்க பாருங்கள். எல்லாம் வாக்கிங்க. சும்மா அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம். போயிட்டு பிள்ளையாரை பார்த்துட்டு வரோம். எங்கள் பிள்ளையார் பார்த்துட்டு வணக்கம். நான் சௌக்கியமா? நல்லா இருக்கீங்களா? நல்லது, சந்தோஷம். பாருங்கள், எங்கள் பிள்ளையார் எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள். பனியனே பிள்ளையார் பாண்ட பெருமாளே நாராயணா. விட்டு போக எல்லாரையும் நல்லா வைப்பா. அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். வணக்கம். வாருங்கள். அப்படியே நடந்துக்கிட்டு, யாரும் இல்லை இன்றைக்கி. நான் மட்டும்தான் நடக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் யாரும் நடக்கலை இன்றைக்கி. அவங்கெல்லாம் காலையிலே நடப்பாங்க. எனக்கு இப்போ கொஞ்சம் நேரம் இருந்ததா, சரி வரலாம். இந்த வலையெல்லாம் விற்கிறதுக்கு வந்ததுங்க, சேல்ஸ் பண்ணுறதுக்கு சொன்னேன்ல. கஸ்டமர்ஸ் யாரும் வரல இன்றைக்கி. தேதி 15 தேதிக்கிட்ட ஆகிடுச்சுல்ல. எல்லாம் இனிமேல் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். அதனால் வந்துட்டு சரி, நம்ம கொஞ்சம் நடப்போம். கால் வேறு வலிக்குதுங்க நடக்காமல் இருக்கிறதுனால. எனக்கு கால் நடந்தாலும் வலிக்குது, நடக்கலைனாலும் வலிக்குது. வலி ஒன்றும் புதுசு இல்லை நமக்கு. மன வலியானாலும் சரி, உடல் வலியானாலும் சரி, நமக்கு புதுசே இல்லை. என்ன வண்டிலாம் போகுது, வண்டி போனதுக்கப்புறம் எடுப்போம். எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வர்றவங்க, வேலையிலேருந்து வரோம். இது தண்ணி இது போட்டிருக்காங்க அப்புறம் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ கார்பரேஷன் வாட்டர் அதுதான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் இப்போ தான் பைப்பு இறக்கிருக்காங்க. இவ்வளோ நாளாக தண்ணி ஷார்ட்டேஜ் இல்லை. சரி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அதிகமாகிறதுக்கு முன்னாடி இப்போயே போட்டாச்சு. ஏன்னா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம், மக்களுக்கு அவசரத்தில் திடீர்னு நின்று போச்சுன்னா மக்கள் ஒன்றும் அவதிப்படும்ல, படக்கூடாதுன்றதுக்காக எடுத்தாச்சு. யாருங்க டாட்டா ரம்மியமாக இருக்கு பாருங்கள். ராத்திரியில் அமைதியாக அப்பார்ட்மெண்ட். எல்லாம் பிள்ளைங்க எக்ஸாம் டைம் வரல, எல்லாம் படிக்குங்க. டிவி பார்க்குறவங்க டிவி பார்ப்பாங்க, படிக்கிறவங்க படிப்பாங்க. பிள்ளைங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்தவங்க டயர்டாக இருப்பாங்க, வீட்டில் ரெஸ்ட் எடுப்பாங்க. ஒரு 6-7 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நடப்போம். 10 நிமிஷம் நடக்கிறது தப்பு இல்லை, உடம்புக்கு நல்லது. டெய்லி 10 நிமிஷம் நடந்தால் நல்லது தான். நான் அப்படி கிடையாது, டெய்லியெலாம் ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. எனக்கு எப்போ உடம்பு ஒத்து வருதோ, உடம்பு சரி போகலாம் இன்றைக்கி அப்படின்னு தோணுதோ அப்போ போவாங்க. நான் உடம்பும் சரி ஒத்து வரணும் இல்லை, நமக்கு நடக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குதுன்னா உடம்புனா சரி, ஓகே இன்றைக்கி போகலாம். இல்லை பாருங்க, எல்லாம் பிள்ளைங்க இங்கேயும் அங்கங்கே விளையாடுங்க பிள்ளைங்க. சில பிள்ளைங்க விளையாடுங்க, சில பிள்ளைங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்குங்க, சில பிள்ளைங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க, சில பிள்ளைங்க படிக்குங்க.
இங்கே நிறைய குழந்தைங்க இருக்குங்க. பாருங்கள் பாருங்கள் கொண்டாடுங்க. நடந்துட்டு போய் இது வைக்கணும், சட்னி அரைக்கணும். தோசை சட்னி, கார சட்னி தான் அரைக்க போகிறேன். கார சட்னி. உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்னு சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன டிஃபன்னு. ஓகே. இது எங்கள் பில்டிங்கில் ஸ்விம்மிங் பூல். இது வந்து க்ளோஸ்டு ஸ்விம்மிங் பூல். பிள்ளைங்க எங்கள் விளையாடுறதுங்க பார்க்கில். எங்கள் பில்டிங்கில் பார்க் இருக்குது. பிள்ளைங்க பாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் உட்காந்துருக்காங்க, அங்கே உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள். பாப்பா என்ன புஷ்பா சௌக்கியமா? நாங்கள் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேன், டைம் ஆச்சு, வீட்டுக்கு போகிறேன். அப்படியே ஒரு ரவுண்டு. அப்படியா? சரி வாங்க நீங்கள். சரி வாங்க வாங்க வாங்க, நடந்துட்டு வாங்க. குட்டிமா சரி நான் கிளம்புறேன் விஜி. அவ்வளோதான், வீடியோ எடுத்துக்கிட்டேன். இன்னும் எடுத்தாங்க அக்காவடி தாங்க. அப்படியே ஒரு ரவுண்டு சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டேன். சரி வரட்டுமா? ஏம்மா எங்க அக்கா கூட விளையாடணுமா? சரி, குழந்த என்னை பார்த்தாலே அழ ஆரம்பிச்சிருவா. அக்கா கிட்ட கூப்பிட்டு போகணுமாம்மா அவளை. அவ்வளோதான், நடந்து முடிச்சாச்சு. ஒரு ரவுண்டு வந்துட்டாங்க எங்கள் பில்டிங்கில். நாங்கள் அப்படியே போந்துட்டோம். இப்போ நான் நகை விற்கிறேன். இது எங்கள் பார்க்கிங்க. நீங்கள் நகை விற்கிறீங்களா? உட்காந்து சேல் பண்ணுறீங்க. ஏன்னா லேடிஸ்க்கு வருவாங்க உட்காந்து பேசுகிறதுக்கு. அவங்களோட அப்படியே உட்காந்து பேசி வந்தாச்சு. அவ்வளோதான், நடந்துட்டு வந்தாச்சுங்க. இந்த செருப்பை ஒழுங்காகவே போடாதுங்க இந்த பிள்ளைங்க. எவ்வளோ சொல்லணும், அப்படியே தான் கொண்டு போடுவாங்க. காலையில் போட்ட கோலம் இது. அவ்வளோதான், வீட்டுக்கு வந்தாச்சு.